அவர் எப்படி பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு அவர் ஏற்கனவே 19 மாதம் சிறையிலேருந்து பழக்கப்பட்டு விட்டார். அதனால் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுறதுனால யாரையும் அழித்து விட முடியாது, திமுக காரனே ஒழித்து விட முடியாது. சட்டசபையில் கூட பேசும்போது சொன்னார், அப்பாவை காணோன்னு. இப்போ அப்பாவை ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்கள் பார்க்குறாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். சாப்பிடும்போது கூட கலைஞருக்கு தளபதி கொடுத்தது தலைமை சாப்பாடு தான் சாப்பிட்ற குழந்தைக்கு சொல்லுது. ஆட்சி அமைந்ததிலிருந்து உருப்படியாக எதுவும் செய்யவில்லை, செய்வதற்குரிய எந்த திட்டமும் கையில் இல்லை. காரணம், இவர்களுக்கு ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையே இல்லை. ஏதோ ஒரு குருட்டாந்தசியாக ஆட்சி வந்துடுது. அதனால் ஆட்சி நடத்துகிறதுக்கு எந்த விதமான திட்டமும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லை. ஆகவே எப்படியோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டாங்க. விபத்தின் காரணமாக வந்த காரணத்தினால் 2 மாத காலமாக ஒன்றுமே செய்ய முடியல. ஒவ்வொரு பேராக மாற்றிக்கிட்டு இருக்காரு. சட்டசபையில் கூட பேசும்போது சொன்னார், அப்பாவை காணோன்னு. இப்போ அப்பாவை ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்கள் பார்க்குறாங்க. பேர் மாற்றினார், விடியற் பயணம்னு மாற்றினார். அந்த விடியற் பயணத்தை விடியல்னு எடுத்துட்டார். மகளிர் பயணம் ஏற்கனவே மகளிர் பேருந்துன்னு ரொம்ப காலந்தரமாக இருக்குது. காலங்காலமாக இப்போ தமிழ்நாட்டார் போக்குவரத்து கழகத்தில் மகளிருக்குன்னு தனி பஸ் இருக்குது. அதனால் அதை மாற்றினார். இப்படி ஒவ்வொரு பேராக மாற்றினார். காலை உணவு திட்டம், தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பெயர் உலகம் பூரம் புகழ்பெற்றது. இதை பார்த்து கனடாவிலும் மற்ற வெளிநாட்டிலே கூட அதை பின்பற்றினார்கள். ஆக இந்த திட்டம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறதுனால அதில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் காமராஜர் விரோதி அல்ல. ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். சாப்பிடும்போது கூட கலைஞருக்கு தளபதி கொடுத்தது தலைமை சாப்பாடு தான் சாப்பிட்ற குழந்தைக்கு சொல்லுது. அதனால் ஒரு திட்டத்தினுடைய பெயரை மாற்றுவதால் அவரை மறைத்து விடுவிடும் என்று கருதினால் அதை விட முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது. காரணம், பழமொழி சொல்லுவாங்க, ரோஜாவை எப்பெயரிட்டாலும் அதனுடைய புகழ் மாறாது வந்தார். அதுபோல் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்கள் மத்தியிலே இன்றைக்கி நிற்கிது. அவருடைய பெயரை தான் சொல்கிறாங்க. அது நாள் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த நாள் முதல்வன் திட்டத்தால் தேர்தல் முடி வந்த பிறகு ஒரு ஆட்டோக்காரர் உங்கள் டிவியில் பேட்டி கொடுத்ததான் நான் பார்த்தேன். இந்த திட்டத்தினால என்னுடைய பையன் படித்து ஃப்ரான்ஸில் இன்றைக்கி வேலை செய்கிறான் என்று தளபதி நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்க சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தினுடைய பயணம் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல் இந்த தாய்மானவர் திட்டம் என்பத பெயர் எவ்வளோ உன்னதமான பெயர். இது யாருக்கு கொடுத்தாங்க? இதுவரையிலே தமிழ்நாட்டில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கல. திமுக சார்பில் இப்படி வந்தோன்னு நாங்கள் செய்வோம்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொன்றையும் தளபதி மு.க. ஸ்டாலின் பார்த்து செய்தார். அதே போல் 75 வயதுக்கு மேற்பட்ட மூதாதையர்கள் ரேஷன் பொருட்கள் போய் க்யூவில் நின்று கடையில் நின்று வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களால் முடியாது என்கிற காரணத்தினால் அந்த திட்டத்தை தாய்மானவர் என்று பெயர் சூட்டி வீடு தேடி முதியோர்களுக்கு ரேஷன் வழங்க திட்டத்தை கொடுத்தாங்க. முதல்ல 75 வயசில் வச்சார், அப்புறம் 70ன்னு குறைத்து 65 வயது வரையில் குறைத்து அது இன்றைக்கு பல தாய்மார்கள், வயசானவங்க, யாருடைய குழந்தை குட்டி இல்லாதவங்க வெறும் ரேஷன் கார்டு மத்திய நம்பி இருக்கக்கூடியவர்களாம் வீடு தேடி கதவு தட்டி கொடுத்தபோது எல்லோரும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல் வறுமை கோட்டு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துகிற திட்டம் தான் தாய்மானவர் திட்டம். இந்த தாய்மானவர் திட்டம் எப்படின்னா தாய் உள்ளத்தோடு செய்கிறவங்க. இது தாயோடு தந்தையோடு இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தாய் பாசம் தெரிந்தவங்களுக்குலாம் அதனுடைய அருமை தெரியும். அதை தெரியாமல் இன்றைக்கு மாற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பெயரை மாற்றினாலும் நீங்கள் மாற்ற மு.க. ஸ்டாலின் பேர் தான் சொல்லுவாங்க. இதை புரிந்து கொள்ளாமல் யாரோ அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்களா, யார் சொல்கிறாங்கன்னு தெரியல, இதை கேட்டு செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இதெல்லாம் அவருக்கு நெகட்டிவாக தான் ஆக போகுது.
இது திட்டத்த பெயர் மாற்றம் மட்டும் இல்லாம, முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியா கைது பண்றாங்க. இப்போ குறிப்பா செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. புதிதா எனக்கு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கக்கூடிய சூழல்ல, புதிதா ஒரு டிவிஎஸ்ல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. அதாவது டிவிஎஸ்சி வழக்கு போடுறதை பற்றி செந்தில் பாலாஜியை பொறுத்த முற்றிலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக தீவிரமாக பணியாற்றி குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அவர் பொறுப்பேற்ற பிறகு பெரிய திமுகவுக்கு செல்வாக்கு தெரிஞ்சு என்பதை காரணம் காட்டி அவரை எப்படி பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு அவர் ஏற்கனவே 19 மாதம் சிறையிலேருந்து பழக்கப்பட்டு விட்டார். அதனால் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுறதுனால யாரையும் அழித்து விட முடியாது, திமுக காரனே ஒழித்து விட முடியாது. எமர்ஜென்சி காலத்துலேருந்து நாங்கள் பார்க்காத கேஸ் காரணம் சிபிஐ பார்த்தோம், மற்ற வழக்குகள்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லா வழக்குகளையும் வெற்றி பெறும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 2001 இரவோடு இரவாக கலைஞர் கைது செய்யப்பட்டார். அது பெரிய செய்தியாக போட்டாங்க, அது சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதில் எஃப்ஐஆராக போட முடியுதா? எத்தனை வருஷம் ஆச்சு? இதுபோல் ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்கலாம், ஒரு நாள் செய்தியாக வருமே தவிர முடிவு என்னவாக இருக்கும் என்பது எங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். இந்த மாதிரி பொய் வழக்குகளை போடுற நேரத்தை விட்டுட்டு அதிலே தான் அரசாங்கம் கவனம் செலுத்திட்டு இருக்கு. அதனால தான் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி கூட சென்னையில் இப்போ டிவியில் நான் பார்த்தேன் 6 கொலையாக இன்னைக்கு காலையில். காவல்துறையினருக்கு வேறு வேலை இல்லை, இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே ஒரு அரசாங்கம் நடப்பதற்குரிய அடையாளமே இல்லை. மேகதாது இஷ்யூ, நேற்று இஷ்யூ, இப்படி பல இஷ்யூக்கள் இருக்கிறது. அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. இதுவரையும் நான் கேட்குறேன், அவர் போகிறாருன்னு சொல்கிறாங்க. எப்போ போகிறார், என்ன போகிறார், ஏதாவது அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா? ஆக ஒரு தெளிவில்லாத சர்க்கார், ஒரு திறமையற்ற சர்க்காராக, எதுவுமே வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சர்க்காராக. அதே போல் மின்வெட்டை பற்றி நீங்கள்லாம் அமைச்சர்கள் இன்றைக்கி அமைச்சர் பேட்டி கேட்குறாங்க, ப்ரெஸ்காரன் கேட்குறாங்க, ஓடுறாரு. 1900 ரூபா பில்லு வர வேண்டிய இடத்துல 17,000 ரூபா வந்துருக்குதுன்னு ஒரு ஆதாரத்தோடு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு. பதில் சொல்லாமல் பொறுப்பு இல்லாமல் போகிறார். இது எப்படின்னா மின் வாரியத்தில் கூடுதலாக அமைச்சிட்றாங்க. இப்போ 1000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 7,000 ரூபா வசூல் பண்ணிட்டு இந்த 7,000 ரூபாய் திருப்பி கொடுக்க போகிறதில்ல. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிக்கிறாங்க. இது ஒரு மோசடி, இது ஒரு மிஸ்அப்ராப்ரேஷன் தான். மக்கள்கிட்டேருந்து திருடுறது, அதிகமான வசூல் பண்ணி இது மறைமுகமாக ஒரு திருட்டுத்தனமான வேலை தான். இது திருடுன்னு கூட சொல்லலாம். மக்கள்கிட்டேருந்து பணத்தை திருடி இன்றைக்கு ஈபி நடத்துகிறார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்பி 7,000 இப்போ வீட்டு தப்பாயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை உடனே திருப்பி கொடுக்க வேண்டியது தானே. கழிச்சிங்கன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ண போகிறாங்க. மக்களுடைய பணத்தை ரொட்டேஷன் பண்ணால் அதுக்கு இன்ட்ரெஸ்டாக கொடுக்கணுமில்ல, செஞ்சுருக்காங்களா? இது ஒரு திருடு தான், இது ஒரு வகையான மோசடி தான், இது வகையான ஒரு மிஸ்அப்ராப்ரேஷன் தான்.